ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி ஒன் டே vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு 4-5 கோவிலாவது பார்க்கலான்னுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு கிளம்பியாச்சு. முதல்ல நம்ம இங்கே வந்திருக்கிறது பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய அறுபடை முருகன் ஆலயம். அறுபடை முருகரை பார்க்கணுன்னா ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு வரணும். எல்லாரையும் நம்ம ஒரே இடத்துல பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசை நிறைய முருக பக்தர்களுக்கு இருக்கும். அறுபடை முருகரையும் ஒரே இடத்துல தரிசிக்கணுமா? வாங்க பெசன்ட் நகருக்கு. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபடை முருகர் எப்படி அந்தந்த ஆலயங்களில் இருக்காரோ அதே மாதிரி இந்த கோவிலில் பார்க்க முடியும். இன்றைக்கி காலையிலேயே இங்கே வந்து முருகரை தரிசித்தது. நாங்கள் வரும்போது பாலாபிஷேகம் செய்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்தது மனசுக்கு எங்களுக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்தது. 1984 இந்த பகுதியை சேர்ந்த டாக்டர் அழகப்பன் அப்படின்றவர் இந்த இடத்துல அறுபடை முருகரும் ஒன்றா மக்கள் தரிசிக்கணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரு ஆலயம் எழுப்பணுன்ட்டு ரொம்பவே ஆசைப்பட்டார். இதை போயிட்டு காஞ்சி பெரியவர்கிட்ட கேட்கணுன்னுட்டு காஞ்சிபுரம் போகிறார். காஞ்சி மடத்தில் ஸ்ரீ மகா பெரியவர்கிட்ட தன்னோட ஆசையை சொன்ன உடனே அவரும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப சிறந்த யோசனைன்னு சொல்லிட்டு கட்டுறதுக்கான அனுமதியும் கொடுக்குறாரு. இது நல்ல யோசனைட்டு பாராட்டியும் அனுப்புகிறாரு. உடனே இங்கேருந்து கிளம்பி டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அப்போ முதலமைச்சராக இருக்கார். அவர்கிட்ட போய் கேட்ட உடனே அவரும் என்ன பண்ணுறார், 1 ஏக்கர் நிலம் கொடுக்குறார். அந்த நிலத்தில் தான் இந்த கோவில் கட்டுற பணி துவங்கி ரொம்ப சிறப்பாக பார்த்திங்கன்னா முடிவடையுது. 2002 ஜூன் 2ஆம் தேதி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி அவர்கள் தலைமையில் பார்த்திங்கன்னா இங்கே கும்பாபிஷேகமும் சிறப்பாக நடந்து முடிஞ்சது. இவ்வளோ பேரோட முயற்சியில் தான் இப்போ நம்ம இங்கே முருகரை தரிசிக்கிறோம். வடகிழக்கு பகுதியில் சுவாமிமலை கோவில் நம்ம தரிசிக்கிறோம். கிழக்கு பகுதியில் திருச்செந்தூர் முருகர், தெற்கில் வந்து பழமுதிர் சோலை, திருப்பரங்குன்றம் மேற்கில், பழனிமலை வடமேற்கில், திருத்தணி, இதை மாதிரி நம்ம சுற்றி வரும்போது தரிசிக்கிறோம். நடு மையத்தில் மகா வல்லப கணபதியும் அங்கே ஒரு சிவன் ஆலயமும் நம்ம பார்க்குறோம். உயரமான வேலை தரிசிச்சுட்டு இங்கே இருக்க அறுபடை முருகரையும் தரிசிச்சுட்டு அடுத்து நாங்கள் கிளம்புனது பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மி கோவில். இங்கே தெற்கு புறம் இருக்க வாசல் வழியாக போயிட்டு கடைசியாக நம்ம ரைட்டில் திரும்பினோன்னா பார்க்குற இந்த கோவிலுக்கு 5 நிமிஷத்தில் வந்துடலாம். சரின்னுட்டு அப்படியே நாங்கள் பொடி நடையாக கிளம்பி வந்துட்டோம். மேலே இங்கே வந்து பார்த்த உடனே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. கும்பாபிஷேகம் முடிஞ்சதால் புது பொலிவோடு இருந்தது. மேலே இங்கேருந்து பார்க்கும்போது இந்த சிட்டியே ரொம்ப அழகாக இருக்குது. கடற்கரையும் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. எலியட்ஸ் பீச் வழியாக வந்தோன்னா அந்த எண்டில் பார்க்கக்கூடிய இந்த அஷ்டலக்ஷ்மி கோவிலுக்குள்ளே நம்ம திருமகளோட 8 ஸ்வரூபம், அதுதான் அஷ்டலக்ஷ்மின்னு சொல்கிறோம். ஆதிலக்ஷ்மி தாயார் பார்க்கடலை கடையும்போது அதில் தோன்றனவங்க. இதை மாதிரி ஒவ்வொரு தாயாரோட அம்சமாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த 8 லக்ஷ்மிகளும் நமக்கு 8 விதமான செல்வங்களை கொடுக்கக்கூடியவங்க. அதை தான் ஒவ்வொரு படிநிலையிலையும் இங்கே நம்ம பார்க்குறோம். திருக்கோஷ்டியூரில் கோவில் எப்படி உள்ளுக்குள்ளேயே படி வச்சு மேலே ராமானுஜர் போயிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை உலகத்துக்கே எடுத்துரைத்தாரோ அந்த கோவிலோட அமைப்பை தான் பார்த்திங்கன்னா இங்கே கட்டியிருக்காங்க. கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு முறையாவது ஓம் நமோ நாராயணா அந்த மந்திரத்தை மேலே ஏறி உச்சரித்தா அந்த கோவிலையும் தரிசிக்க மறக்காதீங்க. அதே பாணியில் இருக்கக்கூடிய இந்த கோவிலையும் தரிசிக்க மறக்காதீங்க. மக்கள் பேர், வெற்றி, செழிப்பு, செல்வம், தைரியம், துணிச்சல், உணவு, நல்ல ஒரு அறிவு, இந்த எல்லா செல்வமும் வேணுன்ட்டு தான் இந்த அஷ்டலக்ஷ்மி கோவிலுக்கு நம்ம வரோம். சந்தானலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, ஆதிலக்ஷ்மி, இதை மாதிரி 8 லக்ஷ்மியாக இந்தியாவில் இங்கே மட்டும்தான் நீங்கள் தரிசிக்க முடியும். கண்டிப்பாக இந்துவாக பிறந்தவர்கள் இந்த ஆலயத்துக்கு கண்டிப்பாக வர வேணும். இங்கே இருக்க அஷ்டலக்ஷ்மியோட அருளை பெற வேணும். ஸோ நம்ம இங்கே கோவிலை சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா டயர்டாயிடுச்சு. கொஞ்சம் இல்லை, நிறையவே டயர்டாயிடுச்சு.
ஏன்னா இன்னும் நாங்கள் டிஃபன் கூட சாப்பிடல. கோவிலில் கொடுத்த சக்கரை பொங்கலை சாப்பிட்டுட்டு ராதாக்கா எடுத்துகிட்டு வந்த இட்லியை பார்த்திங்கன்னா இப்போ டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒருத்தர் மட்டும் டிஃபன் கொண்டு வந்ததால் அதையெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்தில் சுட சுட வடை போட்டிருந்தாங்க. உடனே ராதா அம்மாவுக்கு ஆசை வந்துருச்சு, மசால் வடை சாப்பிட்ணும், இந்த மெது வடை சாப்பிட்ணுன்னுட்டு. ஸோ அதையும் சூடாக ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே டீயை குடிச்சிட்டு தெம்பா இன்னும் ஒரு 10 நிமிஷம் நடந்தோன்னா நமக்கு கிட்டையே ஒரு சர்ச்சு ஒன்று வரும். அஷ்டலக்ஷ்மி கோவிலோட தெற்கு பார்த்த வாசல் வழியாக 10 நிமிஷம் வாக் பண்ணாவே போதும். அன்னை வேளாங்கண்ணி சர்ச். இங்கே நம்ம சென்னையில் பார்க்கக்கூடிய இந்த சர்ச் பார்த்திங்கன்னா ஒரு கத்தோலிக்கா சர்ச். 1972 பிடி அருளப்பா அவரோட கனவுல ஏசப்பா தோன்றி, ஏசப்பா பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி மாதா கையில் வச்சிட்டு இருக்க மாதிரி கனவுல தோன்றணுன்னு இந்த இடத்துல ஆலயம் எழுப்பணுன்னுட்டு மேரி மாதா சொன்னதா அவர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆலயத்தை எழுப்பியிருக்கார். தமிழக முதலமைச்சராக கருணாநிதி ஆட்சி செலுத்திய போது தான் இந்த ஆலயம் திறக்கப்பட்டது. ரொம்பவே ஒரு அற்புதமான ஆலயம்னே சொல்லலாம். வேளாங்கண்ணியில் நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம மேரி மாதாவை அழகாக அந்த ஏசப்பாவை கையில் வச்சுருக்க காட்சி பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இங்கே வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க பூட்டு இது மாதிரி கட்டுறது, குழந்தை வரம் வேணும்னு போது தொட்டில் கட்டுறது எல்லாமே இங்கேயும் பார்த்திங்கன்னா கடைப்பிடிக்கிறாங்க. இந்த ஆலயத்துக்கு வந்தால் எப்பயுமே நான் 2 கேண்டில் வாங்கி ஏற்றாமல் போக மாட்டேன். ஸோ இதை மாதிரி ஏற்றிட்டு நம்ம மனசில் என்ன வேண்டிக்கிறோமோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நடக்கும். அதுக்காக இதை எப்பயுமே நான் ஃபாலோ பண்ணக்கூடியது தான். எம்மதமும் சம்மதம் அப்படின்றது தான் என்னோட கோட்பாடு. ஸோ அங்கே போய் அஷ்டலக்ஷ்மியும் பார்த்தாச்சு, இங்கே வந்து வேளாங்கண்ணி தாயாரையும் பார்த்தாச்சு. எல்லாமே நமக்கு அம்மா தான், என்ன சொல்கிறது. ஸோ இங்கே நம்ம வேளாங்கண்ணி அம்மனை தரிசிச்சுட்டு அடுத்த ஒரு ஆலயத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். மணி இப்போ 11 தான் ஆகுது. 6D பிடிச்சோன்னா பாரிஸ்க்கு போகலாம். ஸோ அங்கே போய் ஒரு 2 கோவில் பார்க்கலாம், வாங்க போகலாம். மணி இப்போ 11 தான் ஆகுது. 12 மணிக்கு இன்னும் 1 ஹவர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பாரிஸ்க்கு போகணுன்னா ஒரு 2 கோவிலாவது பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். சென்னை கேசவ பெருமாள், சென்னை மல்லிகேஸ்வரர், இந்த விஷ்ணு ஸ்தலம், அடுத்தது சிவன் ஸ்தலம், ரெண்டும் நம்ம ஒரே இடத்துல பார்க்குறது ரொம்பவே அதிசயமான ஆலயம். இதில் என்ன அதிசயம்ன்றீங்களா? 2 கோவிலுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நடுவில் ஒரு சின்ன வாயில் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளேயே போயிட்டு நம்ம 2 கோவிலையுமே தரிசிக்கலாம். 1640 அப்போல்லாம் கோட்டை கட்டிகிட்டு இருக்காங்க வெள்ளைக்காரங்க. அது பக்கத்தில் தான் இந்த கோவில்லாம் இருந்தது. 1766 வெள்ளையர்கள் பார்த்திங்கன்னா நிலம் வழங்குறாங்க. மணலியை சேர்ந்த முத்துகிருஷ்ண முதலியார் அவர் இந்த கோவிலுக்காக பார்த்திங்கன்னா 5202 பக்கோடாக்களை தானமாக கொடுத்து இந்த கோவில் கட்டுற பணியில் மும்முரமாக இறங்குறார். அதன்படி தான் இந்த கோவில் இந்த இடத்துக்கு வந்துட்டு இப்போ நம்ம தரிசிக்கிறோம். சென்னகேசவ பெருமாள் இங்கே நம்ம உள்ள தரிசனம் செய்த பிறகு சுற்றி வரும்போது சக்கர தாழ்வாரை தரிசிக்கிறோம். 4 கால் மண்டபம் இங்கே தரிசனம் செய்துட்டு நம்ம அப்படியே சுற்றி வரும்போது நல்ல ஒரு தங்க நிறத்தில் ஜொலிக்கக்கூடிய பாதம் பார்ப்போம். அந்த பாதம் வந்து பரதர் வந்து தலையில் சுமந்துட்டு வந்த ராமர் பாதத்துக்கு ஈடானது அப்படின்வாங்க. வாங்க நம்ம அந்த பாதத்தை போய் பார்க்கலாம். கும்பாபிஷேகம் இப்போ தான் நடைபெற்றதால் எல்லாம் பார்த்திங்கன்னா புது பொலிவோடு காணப்படுது. இங்கே இருக்க சிற்பங்கள், கிருஷ்ணர் லீலை, அடுத்தது தசாவதாரங்கள் எல்லாமே அருமையாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. நிறைய பேர் சவுகார்பேட் போவாங்க, ஆனால் கார்னர்லேயே இருக்கக்கூடிய இந்த சென்னகேசவ பெருமாள் ஆகட்டும், சென்னை மல்லிகேஸ்வரர் ஆகட்டும் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது சென்னையிலே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் மின்ட் ஸ்ட்ரீட்டு போகும் பொழுது நமக்கு இடது கை பக்கம்தான் இந்த ஆலயத்தை நம்ம பார்ப்போம். இப்போ பார்க்கக்கூடிய இந்த வாயில் வழியாக நம்ம வெளியில் போயிட்டோம்னா சென்னை மல்லிகேஸ்வரர் கோவில். 2 கோவிலுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே குளம் தான். இரட்டை கோவில் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற கோவில்னா இந்த 2 கோவிலையுமே சொல்லலாம். சிவாலயங்கள் தனியாக இருக்கும், அடுத்தது பார்த்திங்கன்னா பெருமாள் ஆலயங்கள் தனியாக இருக்கும். இதை மாதிரி பக்கத்தில் இந்த ஒரே ஒரு வாயில் தான் 2 கோவிலுக்கும் உள்ளே போயிட்டு வரத்துக்கு.
நமக்கு மெயின் கோபுரமும் இருக்குது, இருந்தாலும் இப்படி உள்ளே வந்துட்டு வெளியில் போகிறதுக்கு தனியாக ஒரு வழி கொடுத்துருக்கிறது தான் இந்த ஆலயத்தோட தனி சிறப்பு. நான் சொன்ன இந்த ராமர் பாதம் நீங்கள் இந்த மண்டபத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா பரதர் தன்னோட தலையில் பார்த்தீங்கன்னா சுமந்துட்டுருக்கிறதா இருக்கும். கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே வந்து வணங்க தவறாதீங்க. நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அந்த வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய பாதம்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது என்ன, சின்ன வழியாக வெளியில் வந்து நான் இங்கே சிவன் கோவிலுக்கு வந்துட்டேன். கொடிமரம், நந்தி, பலிபீடம் அந்த வழியாக வரீங்கன்னும் போது சிவாலயத்துக்கு தனியாகவும் ஒரு வழி இருக்குது. அப்படி வந்துட்டும் நீங்கள் உள்ளே வரலாம். இந்த வழியாக வந்தாலும் நீங்கள் திருப்பி அந்த கொடிமரம், அந்த பலிபீடம் தரிசிச்சுட்டு திருப்பி நம்ம சுவாமியை தரிசித்து சுற்றி வரலாம். சென்னை மல்லிகேஸ்வரர் பிரதோஷ நாட்களில் பார்த்திங்கன்னா இங்கே சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அருள்மிகு பிரம்மராம்பிகை தாயார் காண கண்கோடி வேண்டும். நாங்கள் போயிருந்த அன்னைக்கு அவ்வளோ அற்புதமாக அலங்காரம் செய்திருந்தாங்க. ஸோ நம்ம ஆலயத்தை வலம் வந்துட்டு தாயாரையும் தரிசிச்சுட்டு உள்ளே பார்த்திங்கன்னா இங்கே பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் இலைப்பாறணும். கதவு சாற்றும் நேரமும் ஆயிடுச்சு. மணி இப்போ 12 ஆயாச்சு. 12 ஆனவுடனே நமக்கு லைட்டாக பசிக்க துவங்கிடுச்சு. ஸோ இப்போ லைட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா சவுகார்பேட்டில் பர்ச்சேஸுக்கு தான் போக போகிறோம். இன்றைக்கி பார்த்த இந்த இரட்டை ஆலயங்கள், விஷ்ணு ஆலயமோ சிவன் ஆலயமோ ஒன்றா தரிசிக்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. ஸோ தரிசிச்சுட்டு அப்படியே நாங்கள் மின்ட்டு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே வந்தோன்னா அம்மா அப்பாவை தவிர எல்லாமே கிடைக்கும். ஸோ அப்படியே நாங்கள் எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்த்துட்டே வந்தோம். காஞ்சிபுரம் போயிட்டு இப்போ தான் புடவை எடுத்ததால் புடவை எடுக்கவே கூடாதுன்னுட்டு என் கையை கட்டி போட்டுட்டு வந்தேன். இருந்தாலும் அங்கே ஒரு காட்டன் சரி லைட்டாக ஒரு எல்லோ பார்டரில் என் கையை பிடிச்சி இழுத்துருச்சு. நீங்கள் பார்க்குற இந்த ஜெயின் டெம்பிள் இதை சுற்றி தான் நிறைய புடவைகள் விற்கும். 200 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி 2000 வரையும் பார்த்திங்கன்னா விற்கும். ஸோ இங்கேருந்து ஒரு 2 காட்டன் சாரி எடுத்துகிட்டு அடுத்தது ஒரு ஜுவல் ஷாப்புக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா 400 ரூபான்னாங்க. 200 ரூபா கேட்டால் பட்டுன்னு கொடுத்துட்டாங்க. இன்னும் கம்மியாகவே கேட்டிருக்கலாம் போல் இருக்குது. இந்த லெஹங்காலாம் பார்த்திங்கன்னா 20,000 25,000 நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். 1500 ரூபாய்க்கு இவ்வளோ ஒர்க்கு வச்சு ரொம்பவே சூப்பராக இருந்தது. பயங்கரமான பசியில் 130 ரூபாய்க்கு ஒரு மினி மீல்ஸுன்னாங்க. பார்த்தா ஒரு சப்பாத்தி நல்லா டயர் மாதிரி இருந்தது. கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம். இவங்களுக்கெல்லாம் ரெய்டு தான் விடணும். ஒன்று கூட வாயில் வைக்க முடியல. குவான்டிட்டியும் கம்மி, குவாலிட்டியும் கம்மி. ஆனால் பசிக்கு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணதை பார்க்கலாம் வாங்க. ஒரு 100 ரூபா பேகு, ஒரு 200 ரூபா காட்டன் சாரி, 200 ரூபாய்க்கு இந்த ஜுவல்ஸு, அடுத்தது லேஸு ப்ளவுஸுக்கு வச்சு தைக்கிறதுக்கு ஒரு 150 ரூபாய்க்கு, ஷால் ஒரு 50 ரூபா, அடுத்தது சாண்டல் கலரில் ஒரு சுடிதாருக்கு ஒரு பேண்ட்டு, இது வந்து 100 ரூபா. இப்போ பார்க்குற இந்த ஜுவல் செட்டு 200 ரூபா. நம்புவீங்களா? இதை மாதிரி பார்த்து பார்த்து நான் சேர்த்து வச்சு தான் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இப்போ சேர்ந்து போய் கிடக்குது. 5 வருஷம் ஆனாலும் பளிச்சுன்னு இருக்கும், வெளுத்து போகாது. இந்த ஒர்க் வச்ச ப்ளவுஸு நல்லா அழகாகவே இருந்தது. 250 ரூபா. என்ன தான் புடவை எடுக்கக்கூடாதுன்னு போனாலும் இந்த சவுகார்பேட்குள்ளே போனோன்னா நம்ம சந்திரமுகியாக மாதிரி எப்படியும் ஒரு 2 சாரியாவது எடுக்காமல் வரமாட்டோம். கண்டிப்பாக இந்த விலாகை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. என்ஜாய் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இன்னும் நிறையா ஆலயங்களும் வரப்போகுது. இதை மாதிரி நல்ல ஒரு பயனுள்ள தகவல்களும் வரப்போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் விஜய் தியாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வர வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஷேர் பண்ணாமல் ஏன் இருக்கீங்க? இப்போவே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.